அன்பின் பிதாவே, இந்த காலை வேளைக்கா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உன்னதமானவரே, மை ஸ்தோத்தரிக்கிறோம். சர்வ வல்லவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. எல்லா துதிக்கும் பாத்திரமானவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். உத்தமமான வழிகளில் விவேகமாய் நடப்பேன் என்று தாவீது சொன்னது போல நாங்களும் ஆண்டவரே உத்தமமான வழிகளில் நடக்க இந்த காலை வேளையில எங்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளின் வேத தியானத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். 2 சாமுவேல் 13வது அதிகாரம். இதற்கு பின்பு தாவீதின் குமாரனாகிய அப்சலோமுக்கு தாமார் என்றும் பேருள்ள சௌந்தரியமுள்ள ஒரு சகோதரி இருந்தாள். இந்த அப்சலோம் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, தாவீதுக்கு நிறைய மனைவிமார் இருந்தாங்க. அதுல மாக்கால் அப்படின்னு ஒரு மனைவி இருந்தா. அவ கேசூரின் ராஜாவாகிய தல்மாயின் குமாரத்தி அப்படின்னு போட்டிருக்கு. 2 சாமுவேல் 3வது அதிகாரத்துல 2-3 ஆகிய வசனங்கள்ல இந்த மாக்காலை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. ஒரு ராஜாவோட மக. அவளை தாவீது திருமணம் செய்திருந்தான். அவளோட பிள்ளைகள் தான் அப்சலோமும் தாமார். தாமார் ரொம்ப அழகான பெண்ணு. அவள் மேல் தாவீதின் குமாரன் அம்னோன் மோகம் கொண்டான். இந்த அம்னோன் தாவீதோட மூத்த மகன். இதுவும் 2 சாமுவேல் 3வது அதிகாரம் 2வது வசனத்துல சொல்லியிருக்கு. அவனோட அம்மா பேரு அகினோவாம். அப்ப அம்மா வேற வேற, அப்பா தாவீது. இந்த அம்னோன் இந்த தாமார் மேல மோகம் கொண்டான் அப்படின்னு இருக்கு. இது அன்பு கிடையாது, இச்சை. இச்சைன்றது பாவம். மோகம் கொண்டான். தன் சகோதரியாகிய தாமாரிடத்தில் ஏக்கம் கொண்டு வியாதிப்பட்டான். அவளை எப்படியாச்சும் அடைஞ்சிடணும் அப்படின்ற ஏக்கத்துல அவனுக்கு அந்த வியாதி பட்டான். அவள் கன்னியாஸ்திரியாய் இருந்தால் அவளுக்கு பொல்லாப்பு செய்ய அம்னோனுக்கு வருத்தமாய் கண்டது. அவ கல்யாணம் ஆகாத பெண்ணு. அவளுக்கு தீங்கு செய்யறதுக்கு இவன் முதல்ல வருத்தப்படுறான். செய்யக்கூடாது அப்படின்ற எண்ணத்துல இருந்தான். வருத்தமாய் கண்டது. அம்னோனுக்கு தாவீதுனுடைய தமையன் சிமியாவின் குமாரனாகிய யோனதாப் என்னும் பேருள்ள ஒரு சிநேகிதன் இருந்தான். அந்த யோனதாப் மகா தந்திரவாதி. தாவீதோட அண்ணன்மார்ல 3வது சகோதரன். தாவீது 7வது பையன். 3வது சகோதரன் ஒரு இடத்துல சிம்மான் கொடுத்திருக்கு, ஒரு இடத்துல சம்மான் கொடுத்திருக்கு. 1 நாளாகமும் 2:13 சிம்மான் கொடுத்திருக்கு. 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 9வது வசனத்துல சம்மான் கொடுத்திருக்கு. அந்த சிமியாவின் குமாரனாகிய யோனதாப்பு அப்படின்ற ஒரு சிநேகிதன் இருந்தான். அவன் ரொம்ப தந்திரமானவன். இவன் அம்னோனுக்கு சிநேகிதனாய் இருந்தான். ஆவிக்குரிய சிநேகிதனா இருந்தா இவன் செய்த தவற சுட்டி காட்டி திருத்தி இருப்பான். ஆனா இவன் சரியான சிநேகிதன் கிடையாது. தவறான பாதையில நடத்தக்கூடிய சிநேகிதன். ரொம்ப தந்திரமானவன், தந்திரசாலி. அவன் இவனை பார்த்து, ராஜகுமாரனாகிய நீ நாளுக்கு நாள் எதனாலே இப்படி மெலிந்து போகிறாய்? எனக்கு சொல்ல மாட்டாயா என்றான். என்ன காரணம்? ஏன்னா வியாதிப்பட்டான் அப்படின்னு சொல்லிட்டு 2வது வசனத்துல பார்த்தோம். நாளுக்கு நாள் ஒழுங்கா சாப்பிடாம மெலிஞ்சு போகிறான். அதுக்கு காரணம் என்னன்னு அவன் கேட்கிறான். அதற்கு அம்னோன், என் சகோதரன் அப்சலோமின் சகோதரி ஆகிய தாமாரின் மேல் நான் ஆசை வைத்திருக்கிறேன் என்றான். சிநேகிதன்றதுனால உண்மையை சொல்லிடுறான். ஆசை வைத்திருக்கிறேன். அப்பொழுது யோனதாப் அவனை பார்த்து,
நீ வியாதிக்காரனைப் போல உன் படுக்கையின் மேல் படுத்துக்கொள். உன்னை பார்க்கிறதற்கு உன் தகப்பனார் வரும்போது நீ என் சகோதரியாகிய தாமார் வந்து எனக்கு போஜனம் கொடுத்து அவள் கையினாலே சாப்பிடும்படிக்கு நான் பார்க்க என் கண்களுக்கு முன்பாக சமைக்கும்படி தயவு செய்ய வேண்டும் என்று சொல் என்றான். அவன் தந்திரமான ஆலோசனையை சொல்றான். தாமார வீட்டுக்கு வர வைக்கிறதுக்கு தந்திரமா ஒரு ஆலோசனை சொல்றான். படுத்துக்கோ, உங்க அப்பா வந்து கூப்பிடும்போது தாமார் வந்து எனக்கு சமைச்சு கொடுக்கணும்னு சொல்லு அப்படின்னு ஐடியா கொடுக்கறான். தவறான சிநேகிதம் வந்து தவறான காரியத்தை செய்ய வைக்குது. அப்படியே அம்னோன் வியாதிக்காரன் போல படுத்துக்கொண்டு அதை அப்படியே செயல்படுத்துறான். நண்பன் சொன்ன வார்த்தைய கேட்டு அதன்படியே நடக்கிறான். ராஜா தன்னை பார்க்க வந்த போது ராஜாவை நோக்கி, என் சகோதரியாகிய தாமார் வந்து நான் அவள் கையினாலே சாப்பிடும்படிக்கு என் கண்களுக்கு முன்பாக 2 நல்ல பணியாரங்களை பண்ணும்படி உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றான். இவன் தந்திரமா காரியத்தை செயல்படுத்துறான். ஆனா தாவீதுக்கு அதை புரிஞ்சுக்க முடியல. அப்பொழுது தாவீது வீட்டுக்கு தாமாரிடத்திற்கு ஆள் அனுப்பி, நீ உன் சகோதரனாகிய அம்னோன் வீட்டுக்கு போய் அவனுக்கு சமையல் பண்ணி கொடு என்று சொல்லச் சொன்னான். ஆள் அனுப்பி உத்தரவு கொடுக்கறான், சமைச்சு கொடு அப்படின்னு சொல்றான். தாமார் தன் சகோதரனாகிய அம்னோன் படுத்து கொண்டிருந்த வீட்டுக்கு போய் மாவெடுத்து பிசைந்து அவன் கண்களுக்கு முன்பாக தட்டி பணியாரங்களை சுட்டு சட்டியை எடுத்து அவனுக்கு முன்பாக அவைகளை வைத்தாள். அவன் வந்து ரொம்ப கரெக்டா அவங்க அப்பா என்ன சொன்னாரோ அதுக்கு கீழ்ப்படிஞ்சு, அவளுக்கும் அவனோட உள்ளான நோக்கம் தெரியாதனால அவ போய் பணியாரங்களை சுட்டு எடுத்து வைக்கிறான். ஆனாலும் அவன் சாப்பிட மாட்டேன் என்றான். பின்பு அம்னோன் எல்லாரும் என்னை விட்டு வெளியே போகட்டும் என்றான். எல்லாரும் அவனை விட்டு வெளியே போனார்கள். வீட்டுல இருக்க எல்லாத்தையும் வேலைக்காரங்களை எல்லாம் வெளியே போக வச்சுட்டான். அப்பொழுது அம்னோன் தாமாரை பார்த்து, நான் உன் கையினாலே சாப்பிடும்படிக்கு இந்த பலகாரத்தை அறை வீட்டிலே கொண்டு வா என்றான். அப்படியே தாமார் தான் செய்த பணியாரங்களை அறை வீட்டில் இருக்கிற தன் சகோதரனாகிய அம்மோனிடத்தில் கொண்டு போனான். அவன் சாப்பிடும்படிக்கு அவள் அவைகளை கிட்ட கொண்டு வருகையில் அவன் அவளை பிடித்து அவளை பார்த்து, என் சகோதரியே, நீ வந்து என்னோடு சயனி என்றான். தப்பா நடந்து கொள்ளும்படியா அவன் சொல்றான். அதற்கு அவள், வேண்டாம் என் சகோதரனே, என்னை அவமானப்படுத்தாதே, இஸ்ரவேலிலே இப்படி செய்யலாகாது, அதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. லேவியராகமம் 18வது அதிகாரம் 9வது வசனத்துல சகோதரிகிட்ட தவறா நடந்துக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. நியாயப்பிரமாணத்துல எழுதியிருக்கிறது. மோசே மூலம் ஆண்டவர் அவங்களுக்கு கொடுத்த நியாயப்பிரமாணத்துல சொல்லப்பட்டிருக்கு. இப்படிப்பட்ட மதிகேடான காரியத்தை செய்ய வேண்டாம். அவ எவ்வளவோ சொல்லி பாக்குறா, இது தவறு அப்படின்றத சொல்றான். நான் என் வெட்கத்தோட எங்கே போவேன்? நீ இப்படி நடந்துகிட்டேன்னா நான் எங்க போக முடியும்? நீயும் இஸ்ரவேலிலே மதிகெட்டவர்களில் ஒருவனைப் போல ஆவாய். எனக்கும் அது வெட்கத்தை உண்டு பண்ணும். நீயும் மதிகெட்டவன்ற பேரை எடுப்ப. என்னை இப்பொழுதும் நீ ராஜாவோட பேசு, அவர் என்னை உமக்கு தராமல் மறுக்க மாட்டார். இப்படி தவறா நடக்காம ராஜாட்ட கேட்டேன்னா இனி உனக்கு திருமணம் செய்து கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்றான். ஆனா அவ வந்து தப்பிச்சுக்கிறதுக்கு இப்படி ஒரு ஐடியாவா சொல்லி பாக்குறா. ஆனா ராஜா வந்து நியாயப்பிரமாணத்தின்படிதான் நடப்பாரு, இந்த காரியம் நடக்காது. ஆனாலும் அதை தப்பிச்சுக்கிறதுக்காக சொல்றான். அவள் சொல்லை கேட்க மாட்டேன் என்று அவளை பலவந்தமாய் பிடித்து அவனோடு சயனித்து அவளை கற்பழித்தான். அவன் சொல்றத ஏற்றுக்கொள்ளல.
தவறா நடந்தான். பிற்பாடு அம்னோன் அவளை மிகவும் வெறுத்தான். இப்ப ரொம்ப வெறுக்கிறான். முதல்ல ஆசைப்பட்டான். முதல்ல சொல்லியிருக்கு மோகம் கொண்டான் அப்படின்னு இருக்கு. இது அவன் வச்சிருந்தது அன்பு கிடையாது, இச்சை. அதனால இப்ப அவன் அவளை வெறுக்கிறான். ஆனா உபாகமம் 22வது அதிகாரம் 28, 29 ஆகிய வசனங்கள்ல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, இந்த மாதிரி தவறா நடந்தா அவளை கடைசி வரைக்கும் மனைவியா ஏற்றுக்கொண்டு கடைசி வரைக்கும் அவளை தள்ளி விடாம தான் கூட வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நியாயப்பிரமாணத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஆனா இவன் அவளை வெறுத்தான். அவன் அவளை விரும்பின விருப்பத்தை பார்க்கிலும் அவளை வெறுத்த வெறுப்பு அதிகமாய் இருந்தது. ஆரம்பத்துல எவ்வளவு விரும்புனானோ அதை விட இப்ப அதிகமா வெறுக்கிறான். ஆகியால் நீ எழுந்து போய்விடு என்று அம்னோன் அவளோடே சொன்னான். வெறுப்பு வந்ததுனால இப்ப அவளை இங்க இருந்து போயிரு அப்படின்னு விரட்டுறான். அப்பொழுது அவள், நீ எனக்கு முந்தி செய்த அநியாயத்தை பார்க்கிலும் இப்பொழுது என்னை துரத்தி விடுகிற இந்த அநியாயம் கொடுமையாயிருக்கிறது என்றான். அவளை தவறா நடந்துகிட்டான், அது ஒரு அநியாயம். இப்ப துரத்தி விடுறது அதை விட அநியாயம். ஆனாலும் அவன் அவள் சொல்லை கேட்க மனதில்லாமல் இப்பயும் அவ சொல்றத கேட்கல. தன்னிடத்தில் சேவிக்கிற தன் வேலைக்காரனை கூப்பிட்டு, நீ இவளை என்னை விட்டு வெளியே தள்ளி கதவை பூட்டு என்றான். வெளியே விரட்டி விடுறான், கதவு பூட்ட சொல்றான். அப்படியே அவளிடத்தில் சேவிக்கிறவன் அவளை வெளியே தள்ளி கதவை பூட்டினான். அவன் சொல்றத அப்படியே எஜமான் சொல்றத வேலைக்காரன் செய்கிறான். அவள் பல வர்ணமான வஸ்திரத்தை உடுத்தி கொண்டிருந்தாள். ராஜகுமார்த்திகளாகிய கன்னிகைகள் இப்படி ஒத்த சால்வைகளை தரித்து கொள்வார்கள். அவ போட்டிருந்த ட்ரெஸ் ரொம்ப அழகான பல வர்ணங்கள் உள்ள வஸ்திரம். ராஜகுமாரத்திகள் அணியக்கூடிய ட்ரெஸ்ஸ போட்டிருந்தா. அப்பொழுது தாமார் தன் தலையின் மேல் சாம்பலை வாரி போட்டுக்கொண்டு தான் தரித்திருந்த பல வர்ணமான வஸ்திரத்தை கிழித்து தன் கையை தன் தலைமேல் வைத்து சத்தமிட்டு அழுது கொண்டு போனாள். இது அவளுடைய துக்கத்தை இங்க நம்ம பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டு நாட்கள்ல வஸ்திரத்தை கிழிச்சு சாம்பலை தலையில போட்டு இந்த மாதிரி செய்யறது நம்ம பல இடங்கள்ல பார்க்கலாம். யோபு கூட தன் இது சாம்பல்ல உட்கார்ந்து இந்த மாதிரி இருந்ததை நம்ம பார்க்கிறோம். பல ராஜாக்கள் இந்த மாதிரி வஸ்திரத்தை கிழிச்சு சாம்பல்ல உட்கார்ந்து தங்களோட துக்கத்தை தெரிவிக்கிறத நம்ம பார்க்கலாம். இவ தலைமேல கைய தலைமேல வச்சு சத்தமிட்டு அழுது கொண்டு போனாள். தன்னுடைய துக்கத்தை வெளிப்படுத்துறத இங்க நம்ம பார்க்கிறோம். தான் ஏமாற்றப்பட்டு தவறா நடத்தப்பட்டு வெறுக்கப்பட்டு ஒரு துக்கமான சூழ்நிலையில தாமார் கடந்து போகிறத இங்க நம்ம பார்த்தோம். அப்ப இந்த நாள்ல என்ன கற்றுக்கொண்டோம் அப்படின்னா, மாம்சீகத்துக்கு இடம் கொடுத்து அம்னோன் தவறான செயல்களை செய்ததை பார்த்தோம். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கும்போது இந்த மாம்ச இச்சைகளை நம்ம மேற்கொள்ள முடியும். ரோமர் 8வது அதிகாரம் 9வது வசனம், தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்துக்குட்பட்டவர்களாயிராமல் ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்பீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வாசமாயிருந்து மாம்சத்துக்கு உட்படாம ஆவிக்குட்பட்டவர்களாய் இருக்கும்போது இந்த மாம்ச சிந்தனைகளை மேற்கொள்ள முடியும். ஆனா இங்க அம்னோன் மாம்சீகமா செயல்பட்டான். அவன் தாமார இச்சித்தான். அப்சலோமின் சகோதரி ஆகிய தாமார இச்சித்தான். அவனுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு கிடையாது, ஒரு சிநேகிதன்தான். அவன் தந்திரமானவன். யோனதாப் அவனோட பேரு. உண்மையான நண்பன்னா இவனை கரெக்ட் பண்ணியிருக்கணும். அவன் தந்திரமா ஒரு தவறான ஆலோசனையை கொடுத்தான். அந்த ஆலோசனையின்படி தாவீதுட்ட
அம்னோன் கேட்கறான், தாமார் எனக்கு பணியாரம் செய்து கொடுக்கணும் அப்படின்னு சொன்னோடனே தாவீதும் அனுப்பி வைக்கிறான். அவ பணியாரம் செய்தப்ப எல்லாரையும் வீட்டை விட்டு வெளியே சொல்லிட்டு அம்னோன் அவகிட்ட தவறா நடந்து கொண்டான். அவ எவ்வளவோ சொல்லி பார்த்தாலும் அந்த வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கல. ஆஹ் தவறா நடந்து கொண்டான். அதுக்கப்புறம் அவளை எவ்வளவு விரும்பினானோ விரும்பினதை விட அதிகமா வெறுத்தான். தன்னுடைய வேலை அப்ப கூட அவ சொல்றா, முதல்ல செஞ்ச அநியாயத்தை விட இப்ப என்னை துரத்தி விடுற அநியாயம் ரொம்ப கொடுமையானது அப்படின்னு சொல்றா. வேலைக்காரங்களை கூப்பிட்டு வீட்டை விட்டு வெளியே தள்ளி கதவை பூட்ட வைக்கிறான். அவ தான் போட்டிருந்த பலவர்ண வஸ்திரத்தை கிழிச்சு தலையில சாம்பலை போட்டு தலை மேல தன்னுடைய கைய வச்சு சத்தமிட்டு அழுது கொண்டு துக்கத்தோடு தன்னோட வீட்டுக்கு திரும்பி போறத இந்த நாள்ல தியானிச்சோம். நம்மளும் கூட மாம்சத்தின் கிரியைகளுக்கு இடம் கொடுக்காம பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வாசம் பண்ணி ஆவியானுடைய வழி நடத்தலுக்கு ஆவியானுடைய ஆளுகைக்கு நம்மளை ஒப்பு கொடுக்கும் போது மாம்ச இச்சைகளை நம்ம நிறைவேற்றாது இருப்போம். கலாத்தியர் 5வது அதிகாரத்துல கூட சொல்லப்பட்டிருக்கு, கிறிஸ்துவின் உடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. மாம்சத்துக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது. ஆவியானவர் நம்மளை ஆளுகை செய்ய ஒப்பு கொடுக்கணும். இப்ப நம்ம ஜெபம் பண்ண போறோம். அன்பின் பிதாவே, இந்த நாள்ல நாங்க கற்றுக்கொண்ட இந்த வேத பகுதிக்காய் நன்றி செலுத்துகிறோம். அம்னோன் மாம்சீகமா செயல்பட்டதை தியானிச்சோம். ஆண்டவரே, நாங்களும் ஆண்டவரே இப்படிப்பட்ட மாம்ச சிந்தனைகளுக்கு இடம் கொடுக்காம ஆவியானவருக்கு எங்களை முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களில் ஆவியின் சிந்தனை மேலோங்கி காணப்பட பரிசுத்த ஆவியானவர் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீதியின் பாதையில நடக்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இங்க ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இந்த நாள்ல சுவிசேஷ பணி செய்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். பலப்படுத்துங்க, பயன்படுத்துங்க. அநேகர் இந்த நாள்ல சத்தியத்தை அறிந்து விடுதலை பெற்றுக்கொள்ள கிருபை செய்யுங்க. நாங்களும் எங்களால் இயன்ற ஊழியங்களை செய்ய ஒப்பு கொடுக்கிறோம். நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமீன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமீன். God bless you.